சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிஎன்சி த்ரெட்டிங்கில் வைப்ரேஷன் வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வைப்ரேஷன் வரும். இந்த மாதிரி வைப்ரேஷன் என்னென்ன காரணத்தினால வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்செட் தான் செக் பண்ணணும். இந்த இன்செட்டில் பார்த்திங்கன்னா கார்னர் வியர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சேட்ரிங் மார்க்கு வைப்ரேஷன்லாம் வரும். அப்புறம் அந்த ஸ்க்ரூ லூஸாக இருந்தால் வரும், சிம்மு உடஞ்சிருந்தாலும் வரும். அடுத்து ஸ்பிண்டில் ஸ்பீடை நம்ம கம்மி பண்ணுறது மூலமாக வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்செட் நம்ம ராங்காக போட்டிருந்தோம்னா, அதாவது கேஸ்டைனுக்கு போட வேண்டியதை ஸ்டீலுக்கு போட வேண்டியதை கேஸ்டைனு அப்படி மாற்றி போட்டிருந்தாலும் வரும். அப்புறம் நம்ம அந்த சிப் பிரேக்கிங் மாடலையும் மாற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பீஸ் நம்ம ஜாஸில் கிளாம்பிங் நல்லா பண்ணியிருக்கணும். பிசுரோடு ஏதாவது கிளாம்ப் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த மாதிரி த்ரெட்டு நெளிஞ்சு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டிலோட சென்டர் ஹைட்டுக்கும் டூலோட சென்டர் ஹைட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ரிவால்விங் சென்டருக்கும் அந்த சக்கோட சென்டருக்கும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்தாலும் வரும். அப்புறம் இந்த டெயில் ஸ்டாக்கு சப்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிசி ட்ரில் போடுவோம் இல்லைங்களா, அந்த சிசி ட்ரில் டெப்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரிவால்விங் சென்டரோட ஆங்கிளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் வைப்ரேஷன் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா டெயில் ஸ்டாக் ப்ரெஷர் நம்ம கரெக்டான அளவு வைக்கிறது மூலமாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது அந்த ஜாபுக்கு நம்ம ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. அதனால் மீடியமான லெவல் வைக்கும்போது நம்மளுக்கு வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா டெயில் ஸ்டாக்கோட பெட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு முன்னாடி பின்னாடி நகர்த்தி அப்புறம் டெயில் ஸ்டாக் கரெக்டாக டைட் வச்சுக்கணும். சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பேக்கு இந்த மாதிரி டயல் வச்சு 0க்காக டயல் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, தேங்க்யூ.